சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. இதனால அவங்க வீட்டுல இந்த பொண்ணு சூனியக்காரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு எங்க போறதுன்னு தெரியல. அந்த டைம்ல தான் அந்த குட்டி பொண்ணு நம்மளுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறா. உடனே வானத்துல இருந்து 100 வீட்டு பத்திரங்க கொட்டுது. அதை பார்த்துதான் ஆச்சரியப்பட்ட அவங்க அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஒரு பெரிய கார் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. உடனே பார்த்தா ஒரு பெரிய லக்ஸுரி கார் வந்து நிக்குது. அடுத்து இந்த பொண்ணு நம்ம அம்மா பணக்காரங்க ஆயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றா. அந்த காரோட டிக்கில ஃபுல்லா பணமா இருக்குது. இந்த கார் எடுத்துட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு பணக்கார சிஓ வண்டியில ஏதோ ஒரு தகராறு. பார்த்தா ஒருத்த வேணும்னே வந்து அந்த கார் முன்னாடி விழுந்துட்டு பணம் கேட்கறா. இந்த பொண்ணுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும்ல. இதனால அந்த சிஓ கிட்ட போயிட்டு அவன் வேணும்னே நடிக்கிறான்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த சிஓ யோசிக்கிறாரு. இந்த சிஓவே அடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு வரா. அந்த டைம்ல முன்னாடி தெரிஞ்ச இந்த பொண்ணு அந்த கத்தியை வச்சு அவனே கிழிச்சுக்கணும்னு சொல்லி சொல்றா. உடனே அவனே கிழிச்சிட்டு கீழே விழுற. அங்க இருக்க ஒரு போர்டு அவன் மண்டையில விழுந்துருது. அதுக்கப்புறமா இந்த சிஓ இந்த பொண்ணு செஞ்ச நல்லதெல்லாம் பார்த்துட்டு நின்று இருக்கா. உடனே கிளம்புன எங்க பாட்டியை காப்பாத்த நான் போய் ஆகணும்னு சொல்லி சொல்றான். ஆனா இந்த சிஓக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போறத உணர்ந்த இந்த குட்டி பொண்ணு இந்த அங்க இது உங்க கூடவே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அட்டையை கொடுக்குறா. அது ஒரு மந்திர அட்டை. அப்புறமேட்டுக்கு இந்த சின்ன பொண்ணு கிடைச்ச 100 வீட்டுல ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு ரூம்க்கு போயிட்டு பார்த்தா ஒரு வயசான பாட்டி அங்க விழுந்து கிடக்குறாங்க. பார்த்தா அந்த பாட்டி தான் இந்த சிஓட பாட்டி. அந்த டைம்ல இந்த சிஓ ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க பாட்டிக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேக்குறான். உடனே அங்க இருக்க ஜோசியக்கார சின்ன பொண்ணு நீ கழுத்துல மாட்டிருக்க பெண்டன் தான் அதுக்கு காரணம், அதை உடனே கழட்டி போடுன்னு சொல்லி சொல்றான். அவ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு வந்து அந்த பெண்டட தொடுறா. பார்த்தா ஏதோ ஒரு சக்தி இந்த சின்ன பொண்ணு தூக்கி அடிக்குது. அப்பதான் சிஓக்கு ஞாபகம் வருது இந்த பொண்ணு கொடுத்த மந்திர அட்டை. உடனே இந்த பொண்ணுனாலதான் நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா இவன் இந்த பாட்டி எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.